பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்கம் ஒரு காலம் உண்டு. ஆம் பிரியமான அன்பு தெய்வச்சனமே, உங்க குடும்பத்துல இறந்து போனவங்களை நினைச்சு, மரித்து போனவங்களை நினைச்சு வேதனையோடு இருக்கீங்களா? அவங்கதான் எங்க வாழ்க்கையில, என் குடும்பத்திற்கு எல்லாமே எங்களுக்கு ஒரு சப்போர்ட்ஃபுல்லா இருந்தாங்க, எங்களை பாதுகாத்தாங்க. இன்னைக்கு அவரு இல்லையே, அவங்க இல்லையே, நான் என்ன செய்வேன் என்று அந்த கவலையை மறக்க முடியாத வேதனையோட கலங்கிட்டு அழுந்து வெளியே போக முடியாம நிலையோடு நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கீங்களா? ஆம் பிரியமான அன்பு தேவச்சனமே, உங்களுக்கு ஒருவர் இருக்கிறார். உங்களை ஆறுதல் படுத்த, உங்களுக்கு அன்பு கொடுக்க, உங்க கண்ணீரை துடைக்க ஏசப்பா உங்களோட இருக்கிறார். யோசுவா கூட மோசே இறந்த பிறகு கவலையோடு இருக்கும் பொழுது, அன்பு தேவனிடத்துல பேசும் பொழுது ஆண்டவர் சொல்றாருங்க, யோசுவா மோசையோடு இருந்தது போல நான் உன் கூட இருக்கிறேன் என்று ஆறுதல் படுத்தி கண்ணீரை தொடச்சார். அந்த வார்த்தையை விசுவாசித்து இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினாரு. இன்றைக்கு நீங்களும் இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார். உங்க கண்ணீரை துடைப்பார், என் வேதனையை போப்பார், எனக்கு அவர் மாத்திரமே என்று நீங்க நினைத்த இயேசு மேல உண்மை உள்ள ஒரு விசுவாசத்தை இப்பொழுது நீங்க வைக்கும் பொழுது கர்த்தர் உங்க கண்ணீரை துடைத்து உங்களை ஆறுதல் படுத்தி உங்களை தலையை நிமர செய்து உங்களை உயர்ந்த அடைக்கலத்துல கர்த்தர் வைக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிற வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கு கண்ணீரோடு இருக்கிற உங்களுக்கு ஒரு செபம் நாம் செபிக்க போகிறோம். ஏசப்பா உங்க கண்ணீரை துடைக்க அவர் வல்லவராயிருக்கிறார். நம் கண்களை மூடி ஆண்டவரை பார்க்கலாம். எங்கள் அளவுக்கு அதிகமா நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஏசப்பா இதோ உம்முடைய பிள்ளைகள் கண்ணீரோடு வேதனையோடு அப்பா மரித்து போயிருக்கிற அன்றுவரே தகப்பனையோ தாயோ குடும்பத்தாரே நினைத்து வாழ்ந்து கொண்டு அப்பா வேதனையோடு இருக்கிற, எந்த உதவியும் இல்லாத கலங்கிருக்கிற இந்த வேலையில உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆறுதலை கொடுங்க ஏசப்பா. அழிவில்லாத பரலோக ராஜ்யத்திற்கு அப்பா உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக உம்முடைய பிள்ளைகளை வைப்பதற்கான ஆசீர்வாதத்தை நீர் கொடுத்திருக்கிறீங்க ராஜாண்டரே. அது முழுமையாக உம்முடைய பிள்ளைகள் விசுவாசித்து, உம்முடைய வார்த்தையை விசுவாசித்து அப்பா எல்லா வாழ்க்கையில இருக்கிற கண்ணீர் போராட்டங்களை மறந்து நீங்க ஆறுதல் படுத்துகிறது அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமா இருக்கட்டும் ஆண்டவரே. இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுடைய எல்லாம் கண்ணீரை தொடச்சதற்காய் கோடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது ஆண்டவரே சுகம் தந்ததற்காய் நன்றி, பலன் தந்ததற்காக நன்றி, ஆறுதல் படுத்தினதற்காக நன்றி, அன்பு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறப்பா. துதி கன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. பலப்படுத்தினதற்காய் நன்றி, இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.